ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே எல்லோருக்கும் பிடிச்ச சுலபமாக செய்யக்கூடிய ரவா கேசரி தாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சுடு வந்த பிறகு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையான முந்திரி திராட்சை தாங்க நம்ம வறுத்துக்க போகிறோம். அதுக்காக நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு. நெய் நல்லா சுடு வந்த பிறகு நம்ம முந்திரி தாங்க வறுத்து எடுத்துக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாறின பிறகு நம்ம அது கூடவே திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது காஞ்சி திராட்சை எடுத்தாச்சுங்க. இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போது முந்திரி திராட்சை எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்தாச்சு. இப்போது வேறொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாங்க. வேறொரு பாத்திரத்தில் மாற்றின பிறகு நம்ம அதே கடாயில் நம்ம ரவையை வறுத்துக்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. இப்போது நல்லா அந்த நெய்யிலையே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாக கருகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா அந்த ரவையோட வாசம் அந்த வறுக்க அந்த வாசம் வருங்க. அதே மாதிரி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க. நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போது அதே கடாயில் நான் 1 கப் ரவைக்கு நான் 2.5 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நம்ம 2.5 கப் தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். ரெண்டரை கப் நம்ம தண்ணி சேர்த்தாச்சுங்க. இது கூடவே சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நான் ஃபுட் கலரையும் சேர்த்தாச்சு. நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேங்க. நமக்கு தேவையான எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரவையெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் ரவை நல்லா வெந்து வரும். இப்போ தண்ணியெல்லாம் வத்திருச்சுங்க. ரவையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுகர் சேர்க்க போகிறோங்க. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்ட பிறகு நான் 1 கப் ரவைக்கு நான் 1.5 கப் சுகர் எடுத்துருக்கேங்க. நம்ம 1.5 கப் ஜீனி சேர்த்தோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்து விடணுங்க. ஒரே தடியாக சேர்த்தோன்னா அது கட்டியாக ஆகிடும். அப்புறம் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க. இதே போல் நம்ம எல்லா சர்க்கரையுமே சேர்த்தாச்சுங்க. இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி கலந்து விடக்குள்ளே நமக்கு கட்டி தட்டாது. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆக வரும். இப்போ நம்ம எல்லா சுகருமே சேர்த்தாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டாச்சு. நல்லா கலந்து விட்ட பிறகு நான் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேங்க, சேர்த்தாச்சுங்க. இப்போது நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கக்குள்ளே நமக்கு ரவை கொஞ்சம் உதிரியாகவே இருக்கும். அதனால் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேங்க. இப்போது கடைசியாக நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. இப்போது நம்ம நெய்யெல்லாம் சேர்த்தாச்சுங்க. நெய்யெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு நமக்கு அந்த நெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ நமக்கு கேசரி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், கேசரி ரொம்பவே ஒட்டாமல் வருது பாருங்கள். நம்ம இது மாதிரி செய்யக்குள்ள டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு பர்ஃபெக்டாகவும் வந்துடும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.